இந்த நாளிலே நம்முடைய கிறிஸ்மஸ் தேவ செய்தியை நாம் தியானிப்போம். இந்த செய்தியின் தலைப்பு Glory to God in the highest, peace on earth, goodwill toward men. உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. லூக்கா 2:14. உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும். தேவ தூதர்கள் ஆண்டவர் பிறக்கும்போது பரத்திலிருந்து வந்து சொன்ன காரியங்கள் 3 காரியங்கள். முதலாவது க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட், உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு. இரண்டாவது பீஸ் ஆன் அர்த், பூமியிலே சமாதானம். மூணாவது குட்வில் டுவர்ட் மேன், மனுஷர் மேல். உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. முதல் குறிப்பு க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட், உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு ஆண்டவர் மகிமை வெளிப்படுத்துகிற ஆகாய் 2:9. இந்த நாட்களில் தேவனுடைய மகிமை எப்படி வெளிப்படுகிறது? முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை என்ற சேனைகளின் கர்த்தர் இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று இந்த நாட்களில் எப்படி தேவன் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார்? இதுவரை ஆலயத்திலே வெளிப்பட்ட மகிமை பார்க்கலாம், மின் நாட்களிலே அதிகமாக அவருடைய மகிமை வெளிப்படும். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறோம்? நம்முடைய சபையில் ஆண்டோடைய மகிமை வெளிப்படணும்னு வாஞ்சிக்கிறீங்களா? தேவனுடைய வல்லமை வழங்கணும்னு வாஞ்சிக்கிறீங்களா? ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார். இதுவரை இருந்த மகிமை பார்க்கலாம், இப்பொழுது இன்னும் அதிகமாக இந்த இடத்துல உங்களுக்கு சமாதானத்தை தருவேன். சகரியா 2:5. நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே எத்தனை பேர் ஆண்டவர் உங்களை சுற்றி அக்னி மதிலாக இருக்கணும்னு வாஞ்சிக்கிறீங்க? அதன் நடுவில் மகிமையாக இருப்பார். ஆண்டவர் சுற்றி அக்னி மதிலாக இருந்தால் யாராவது தொட முடியுமா? அவங்கள யாராவது உள்ளே வர முடியுமா? இந்த நாட்களில் நம்முடைய ஊழியங்களை சுற்றிலும், ஒவ்வொருடைய குடும்பங்களை சுற்றிலும் ஆண்டவர் அக்கினி மதிலாக, அந்த மதிலை தாண்டி என்ன செய்ய முடியாது, பிசாசு வரவே விசுவாசி. ஆண்டவரே எங்களை சுற்றி எப்படி இருக்கும்? அக்கினி மதிலாக எங்களுக்குள்ளே, எங்கள் நடுவிலே மகிமையாய் இருப்பீராக. ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்திற்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்ரு வரும்போது கர்த்தருடைய ஆவியான அவர் அவனுக்கு விரோதமாய். இந்த நாட்களிலே கர்த்தருடைய மகிமை வழங்கும் போது சத்ருகளுக்கு ஒரு பயம் உண்டாகும். அதை பார்க்கும்பொழுது என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. அந்த மகிமை இருக்கிற இடத்துல சத்ரு கிட்ட என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். அதுக்கு பயப்படுவாங்க. சத்ரு வெள்ளம் போல வரும். தேவ ஆவியான என்ன பண்ணும்? விரோதமாய் கொடியேற்றுவார். அமெரிக்காவில் இந்த லாஸ் ஏஞ்சலஸ் ஏரியா பக்கத்தில் இந்த பெரிய பெரிய இந்த ஹாலிவுட் ஸ்டார்ஸ்லாம் அவங்க வீடெல்லாம் அங்கே தான் இருக்கிறோம். சினிமாவில் நடிக்கிறாங்களே பெரிய பெரிய ஃபேமஸான ஆளுங்களை, பயங்கர பணக்காரங்க இருக்கிற இடத்துல அங்கே ஒரு நாள் போதகருங்க கூட்டின்னு போந்தால் அங்கே தெருவில் ஒரு அம்மா ஒரு நாயை கையில் பிடிச்சின்னு கூட்டின்னு போகுது. கையில் பிடிச்சின்னு நான் பார்த்தேன், அந்த நாய் ரொம்ப பெருசாக இருக்குது. சாதாரண நாய் மாதிரி இல்லை, ரொம்ப நாயோட ரொம்ப பெருசாக இருக்குது. அது முகம் பார்த்தா அது நடக்கிறதே ஒரு மாதிரி நடக்குது.
இப்படின்னு வருது. அது அந்த முகம் பார்த்தாலே பயமாக இவ்வளோ பெருசு, இந்த நாய் இவ்வளோ பெருசாக முகம் இப்படி பார்க்குது. அது நான் கேட்டேன், என்னங்க இந்த நாய் இவ்வளோ பெருசாக பார்க்குறதே ஒரு மாதிரி பார்க்குதுன்னு. அவங்க சொன்னாங்க, இது வெறும் நாய் இல்லைங்க, நாயும் ஓனாயும் மிக்ஸ் பண்ணி பிறந்திருக்கு. நாயும் அது பார்த்துச்சுன்னு வைங்க, அந்த நடக்கிற விதமாக சைஸும் ரொம்ப பெருசாக இருக்குது. சைஸும் அப்படி நடந்து வருது. சும்மா நாய் ஓடுற மாதிரிலாம் ஓடல, இப்படி வருது. அது மெதுவாக இப்படி பார்த்துச்சுன்னு வைங்க, வேணாம்ப்பா நமக்கு ஒம்பே வேணாம், நமக்கே அந்த ஒம்பு, நம்ம வண்டியில் ஏறலாம் போகலாம், எதுக்குங்க. அந்த மாதிரி நாய் ஒன்று வீட்டில் வச்சுருந்தீங்கன்னு வைங்க, கொலைக்க கூட அவசியம் இல்லை. சும்மா அப்படி பார்த்து அவன் ஓடினே இருப்பான். கிட்ட கூட அவனை என்ன செய்ய மாட்டான். அது எங்கன்னா அப்படி பார்த்து இப்படி திரும்பிச்சு அவனை பார்த்தாச்சுன்னு வைங்க, ஒரே ஓட்டம் ஓடுவாங்க, நிற்க மாட்டான். அது பார்த்தாலே என்ன வரும், அந்த மாதிரி இருக்குது. அது அந்த மாதிரி கர்த்தருடைய மகிமை வந்தால் என்ன செய்யும், பயப்படுவாங்க. அப்படி தானே வசனம் சொல்லுது. சூரியன் அஸ்தமிக்கும் திசை கர்த்தருடைய நாமத்திற்கும் சூரியன் உதிக்கும் திசை அவருடைய மகிமைக்கு பயப்படுவார். சும்மா பயம் இல்லாமல், தேவ பயம் இல்லாமல் துணிகரமாக அந்த மகிமை வெளிப்பட்டுச்சுன்னு வைங்க, அதெல்லாம் நடுங்கி போயிடும். நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் ஆடி போயிடும். என்ன ஆகிடுவாங்க, ஆடி போயிட்டேங்கன்னு. அந்த மகிமைக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது, வெள்ளம் போல சத்துரு வரும். ஏசாயா 60:1-2 எழும்பி பிரகாசி உன் ஒளி கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் அவருடைய மகிமை உன்மேல். இந்த ஆசீர்வாதம் வேணுமா, உங்கள் மேல் ஆண்டோடைய மகிமை காணப்படணுமா? உலகமே இருளில் இருந்தாலும், காரிருள் இருந்தாலும் உண்மையில் என்ன செய்யும், அப்படி மகிமை காணும். அப்போ நீ எழும்பி என்ன செய்யணும், உட்கார்ந்து இருக்கக்கூடாது, தூங்கின்னு இருக்கக்கூடாது. தூங்குகிறவனை எழும்பு, கர்த்தர் உனக்கு வெளிச்சம் கொடுப்பார். எழும்பி என்ன செய்யணும். எத்தனை பேருக்கு இந்த நாட்களுக்கு எழும்பி பிரகாசிக்கணும்னு ஆசை இருக்குது. அப்படியே மகிமை உங்கள் மேலே வந்துச்சுன்னா என்ன செய்வீங்க, எழும்பி. மத்தேயு 5:14-16 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டேன். விளக்கு கொளுத்தி மரக்காலால் விளக்கு தண்டின் மேல் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம். இவ்விதமாய் என்ன செய்யணும், மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக. நீங்கள் செய்கிற நற்கிரியை பார்த்து யாருக்கு மகிமை வரணும், பரலோகம் நம்ம மூலமாக வரணும். எப்போ வரும், நம்ம என்ன செய்யணும், நற்கிரிகளை செய்யணும். எல்லா இடத்துலையும் நன்மை செய்யணும், வெளிச்சமாக இருக்கணும். அந்த இருளான உலகத்தில் நம்ம எப்படி இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும். மனுஷர் செய்கிற நற்கிரிகளை பார்த்து என்ன பண்ணுவாங்க, பரலோகத்தில் இருக்கிற பிதா. நம்ம கேட்டாலே சொல்லுமா, எல்லாருக்கும் நன்மை செய்வாங்க அப்படின்னு ஜனங்க என்ன செய்யணும், சாட்சி சொல்லுவாங்களா? உங்கள் ஏரியாவில் வந்து கேட்டால் இவங்களை பற்றி இவங்க யாருங்க, எப்படிப்பட்டவங்கன்னா சொல்லுவாங்களா? எப்போ பார்த்தாலும் நன்மை செய்வாங்கன்னு சொல்கிறாங்களா? அந்த சாட்சி நமக்கு வேலை ஸ்தலத்தில் கேட்டாலும் என்ன செய்யணும், இவங்க நன்மை எல்லாருக்கும் என்ன செய்வாங்க, அதுதான் சாட்சி. அப்போ தான் பிதாவுக்கு என்ன வரும், மகிமை வரும். நான் ஒரு நாள் இந்த சீப் பிளெயின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சீப் டிக்கெட் பிளெயின். சாதாரண பிளெயினில் போனால் அவனே சாப்பாடெலாம் கொடுப்பான், சாப்பாடு கூல்ட்ரிங்க்ஸ் என்னவேனா அதெல்லாம் அதில் இருக்கும். இந்த சீப் டிக்கெட் போனீங்கன்னு வைங்க, நம்ம ஒவ்வொன்றும் காசு கொடுத்து வாங்கணும். ஒவ்வொன்றும் எதுவும் தரமாட்டான். உங்களுக்கு எதாவது ஒரு ஜூஸ் குடிக்கணும்னு ஆசையாக இருக்கும், 100 ரூபான்னுவான். 100 ரூபா கொடுத்தா தான் அது. ஃபுல் டிக்கெட்டில் போனால் ஊற்றினே இருப்பான், எவ்வளோ வேணால் குடிக்கலாம். இந்த சீப் காசு மிச்சம் பண்ணணுன்னு போகிறீங்க பாருங்க. நான் எப்போயுமே அந்த சைடில் தான் போவோம், சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். என் பாலிசி எப்போவுமே எந்த மாதிரி போவோம், சீப் அண்ட் பெஸ்ட். சீப் அண்ட் பெஸ்ட்டில்
சீப் அண்ட் பெஸ்ட்டில் போனால் அங்கே வந்து விற்றுன்னு வராங்க பிளெயினில். வேணுமா ஜூஸ் வேணுமா, பிஸ்கெட் வேணுமா, சாக்லேட் வேணுமான்னு. நான் உக்காந்து அந்த ஏர் ஹோஸ்டஸ் நேராக வருது என்கிட்ட. நான் நடுவில் எங்கேயோ இருக்கிறேன். அதுங்க பின்னாலேருந்து வந்து என்னை பார்த்து, சார் உங்கள்கிட்ட கொஞ்சம் சேஞ்ச் இருக்குமான்னு கேட்குது. யாருக்கோ சேஞ்ச் கொடுக்கணுமா, யாருக்கோ சேஞ்ச். சொன்னேன், ஏம்மா அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எல்லாரையும் விட்டு ஏன் என்கிட்ட வந்து கேட்குறான்னு. எல்லாரையும் தாண்டின்னு வருது. நான் பாட்டு ஒரு மூலையில் உட்காந்து இருக்கிறேன். அங்கேருந்து தேடின்னு வந்து என்ன கேட்குது, சார் எனக்கு கொஞ்சம் சேஞ்ச் தேவைப்படும், உங்ககிட்ட சேஞ்ச் இருக்குமா. ஏங்க எல்லாரையும் விட்டு என்ன கேட்குறீங்கன்னு. என்ன இல்லை, உங்களை பார்த்தா கொஞ்சம் உதவி செய்கிற ஆள் மாதிரி தெரியுது. என்னை பார்த்தா அந்த அம்மாவுக்கு இழிச்சவாய் மாதிரி தெரிஞ்சது போல். எல்லாரையும் விட்டுடுச்சு. அங்கேருந்து நடந்து வருது. நேராக வந்து என்கிட்ட, சார் உங்ககிட்ட எனக்கு கொஞ்சம் சேஞ்ச் தேவைப்படுது. சரின்னு கொடுத்தேன் நான். ஆனால் கேட்டேன், ஏம்மா என்கிட்ட வந்து கேட்குறேன்னா, இல்லை உங்களை பார்த்தாலே எப்படி தெரிதான், கேட்டால் உதவி செய்கிற ஆள் மாதிரி தெரிதான் அந்த அம்மாவுக்கு. என்னன்னு தெரில, முகத்தில் என்ன இருக்குன்னு தெரில. ஆகவே உங்கள் நற்கிரிகளை கண்டு பிதாவை என்ன செய்யணும். யோவான் 15:5 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடி. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே ஏறி உண்ட கொடியைப் போல அவன் ஏறின் உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடலாம், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்ப, என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் ஆண்டுடைய மகிமை எப்போ வெளிப்படும். நம்ம என்ன செய்யணும், மிகுந்த கனிகளை கொடு. கொஞ்சம் இல்லை, அப்போ தான் பிதாவுக்கு மகிமை. அப்போ எப்போ கனி கொடுக்கணும், அவர் நிலைத்திருக்கணும். நீங்கள் என்னென்னு அவர் நிலைத்திருந்தால் தான் அவர் என்ன செய்ய முடியும், கனி கொடுக்க. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும். 2 கொரிந்தியர் 1:20 எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும். அப்படின்னா எப்போ தேவனுக்கு மகிமை, அவர் சொன்ன வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேறும் பொழுது ஆண்டவருக்கு என்ன வருது, ஆண்டவர் சொன்னாருங்க, அது அப்படியே நடந்துச்சு. ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்தார், அது நிறைவேறுச்சுன்னு சொல்லும்பொழுது ஆண்டவருக்கு என்ன கிடைக்குது, எங்களால் தேவனுக்கு மகிமை. எல்லா வாக்குத்தத்தமும் ஆம் என்றும் அதை விசுவாசித்து அந்த வாக்குத்தத்தங்களும் சுதந்திரிக்கணும். அப்போ தான் ஆண்டவருக்கு என்ன வருது. 2வது குறிப்பு, பீஸ் ஆன் அர்த், பூமியிலே சமாதானம். பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படும், எல்லாவற்றை குறித்து உடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படும். எதுக்கும் கவலைப்படாதீங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்யணும், எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை எதோடு செய்யணும், ஸ்தோத்திரம். அந்த இதுவரைக்கும் பெற்றதுக்கு நன்றி சொல்லணும். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தில் அப்பொழுது என்ன நடக்கும், எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக. எத்தனை பேருக்கு உங்கள் இருதயத்திலும் சிந்தையிலும் தேவ சமாதானம் காத்துக்கொள்ளணும், கவலைப்படாமல் வாழணும்னு ஆசை இருக்கா? ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரத்தோடு எல்லாம் ஆண்டவருக்கு. அப்போ உங்கள் இருதயத்திலும் என்ன இருக்கும், சமாதானம். உங்கள் சிந்தையிலையும் என்ன இருக்கும், சமாதானமாக வாழ முடியும். கொலோசியர் 3:15 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டீர்கள், நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். எப்படி இருக்கணுமா, நன்றி இல்லாதவங்களாக இருக்கணுமா, நன்றி உள்ளவர்களாக இருக்கணுமா? ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஆண்டவர் அப்போ தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. ஆழக்கடவுதுன்னா என்ன அர்த்தம்,
ம் ஆளை கடவுதுன்னா என்ன அர்த்தம்? அவர் ஒரு மூலையில் உட்காந்து இருக்கக்கூடாது. எங்கெங்கே தேவ சமாதானம் அந்த மூலையில் உட்காந்து இருக்குது பாரு, அது இல்லை. தேவ சமாதானம் ஆளை கடவுதுன்னா என்ன? மீதி பேர் தான் அடங்கியிருக்கும். பயம் என்ன செய்யணும்? அடங்கியிருக்கும். கவலை எங்கே இருக்கணும்? அடங்கி இருக்கணும். மற்ற எல்லாமே அடங்கிடணும். ஆளை கடவுதுன்னா சிங்காசனத்தில் என்ன இருக்குது? தேவ சமாதானம். சமாதானம் ஆளும்போது மீதி எல்லாம் அப்படியே அடங்கிடணும். இது எல்லாம் அடங்கிடணும். எத்தனை பேர் உங்கள் இருதயத்தில் ஆண்டுடைய சமாதானம் ஆளுகை செய்யணும்னு வாஞ்சிக்கிறீங்க? அதுதான் ஆண்டுடைய சித்தம். அதுதான் ஆண்டுடைய. வேறு எதுவும் ஆளக்கூடாது. பயம் ஆளக்கூடாது, கவலை ஆளக்கூடாது, சந்தேகம் ஆளக்கூடாது, துக்கம் ஆளக்கூடாது. எல்லாம் அடங்கி இருக்கணும். யாருக்கு அடங்கி இருக்கணும்? தேவனுடைய சமம். அதுதான் ஆண்டுடைய சித்தம். ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களுக்கிலே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராக இயேசு கிருபை உங்களுடனே இருக்குது. எத்தனை பேருக்கு சாத்தான் உங்கள் கால் கீழே நசுக்கி போடணுன்னு ஆசை இருக்குது? சமாதானத்தின் தேவன். தேவன் எப்படிப்பட்ட தேவன்? சமாதானத்தின். அவர் பிறக்கும்போது அவருடைய பேர் சமாதான பிரபு. சமாதான பிரபு. அவர் என்ன பண்ணுவார்? உங்கள் கால்கள் கீழே சாத்தானை. எத்தனை பேர் சாத்தான் உங்கள் கால் கீழே நசுக்கி போடணுன்னு வாஞ்சிக்கிறீங்க? அவன் சமாதானத்துக்கு எடுக்க பார்ப்பான். அவனை நசுக்கி போடும்பொழுது உங்களுக்கு என்ன இருக்கும்? சமாதானம். ஒருத்தங்க வாடகை வீட்டில் இருந்தாங்க. வாடகை வீட்டில் அந்த காலத்தில் அவங்களுக்கு வீடு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக. வீடு கிடைக்கிறதே எல்லாம் பயங்கர கஷ்டம். அந்த இடமே நாடே பட்டணமே ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருக்கு. அந்த நேரத்தில் இவங்க வாடகையில் இருக்கும்போது இவங்களுக்கு 3 பிள்ளைங்க. திடீர்னு ஓனர் நோட்டீஸ் கொடுக்குறேன்னு, நம்ம வீடை விற்றுட்டோம், காலி பண்ணுங்க. சொல்லாமல் கொள்ளாமல் வீடை என்ன பண்ணுறான்? விற்றுட்டோம். வீடை எங்கே போகிறது? 3 பிள்ளைங்களை இவன் சொல்லக்கூட இல்லையே. 3 பிள்ளைங்களை வச்சுன்னு இங்கே எங்கேயுமே வீடு கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நேரத்தில் போய் இவன் என்ன பண்ணுறது? போய் ஜாப் பண்ணுறேன். ஆண்டவரே, நான் என்ன பண்ணேன்? இந்த மாதிரி சொல்லாமல் கொள்ளாமல் வீடை நான் காலி பண்ணுறேன். எங்கள் வீடு எங்கேயுமே இப்போ கிடைக்காது. நான் என்ன பண்ண போகிறேன்? அப்போ ஆண்டவர் சொன்னார், அந்த நோட்டீஸ் அமிச்சாம்பார், நோட்டீஸ் காலி பண்ணு. அது தரையில் போட்டு அது மேலே நீ நெல், உன் காலை அது மேலே வை. அது மேலே என்ன செய்? வச்சு கீழே வச்சு அது மேலே ஏஞ்சி என் கால் கீழே சமாதானத்தின் தேவன் சாத்தான் என்ன பண்ணுறார்? என் காலில் வச்சு நின்று ஜெபம் பண்ணுறாங்க. காலு கீழே அந்த நோட்டீஸை வச்சு இது ஒன்றும் இல்லாமல் போகணும். ஒன்றும் இல்லாமல் பின்னாலே ஓனர் பண்ணுறான். அந்த இது கேன்சல் ஆகிடுச்சுங்க. அவங்கக்கிட்ட திடீர்னு பணம் பேமெண்ட் பண்ணுறதுக்கு பணம் ஏதோ இதாகிடுச்சா, பணம் வரலையே அவங்களுக்கு. அதனால் நீங்களே இருங்க, நீங்களே அமைதியாக போயிட்டானே, நீங்களே இருங்கன்னு போயிட்டான். ஆண்டவர் வச்சு மெதி அதை அந்த நோட்டீஸ் என்ன பண்ணி மெதி நசுக்கி போட்டு. அவனுக்கு காசு வரல பாருங்க, வாங்கணும்னு வந்தான் பாருங்க, அவனுக்கு ஏதோ தடை ஆயிடுச்சு. அவனுக்கு வர வேண்டிய வேணும், வாங்க முடியல அவனால். இந்த நாட்டில் விசுவாசிக்கணும். யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு, உங்கள் இருதயம் கலங்காமலும். ஆண்டவர் இந்த அதிகாரம் பார்த்திங்கன்னா, நான் என் பிதாவிடத்தில் போகிறேன். நான் சீஷர்கிட்ட, நான் பிதாவிடத்தில் போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண. இவங்கெல்லாம் கலங்கி போயிட்டாங்க. என்னடா ஆண்டவர் போயிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளே எல்லாத்தையும் விட்டு வந்தோம், மீன் பிடிக்கிறது இது எல்லாத்தையும் விட்டு வந்தால் இவர் என்னன்றாரு? நான் போயிடுறேன். அப்போ அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் போனாலும் அவங்களுக்கு வச்சுட்டு போகிறேன். என்ன வச்சுட்டு போகிறேன்? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து. என்ன என்னுடைய அப்படின்னா என் இருதயத்தில் இருக்கிற அதே சமாதானம் உங்களுக்கு
உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு, இது ஏன் சமாதானம்? இது உலக சமாதானம். இந்த சமாதானம் என்ன சூழ்நிலை இருந்தாலும் எப்படி இருக்கும்? இது பதறாது. வெளியில் சூழ்நிலையை பார்த்து இது உங்கள் இருதயம் கலங்காமலும். எத்தனை பேருக்கு இந்த சமாதானம் வேணும் இந்த நாளிலே? பூமியிலே சமாதானம். தேவதூதர் வந்து சொன்ன பூமியில் என்ன இருக்கணும்? என்னுடைய சமாதானம். லூக்கா 10:5. ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் பொழுது, இந்த வீட்டில் சாப்பாடு இருக்குதா, அதை பார்க்காதீங்க. அதை பார்க்காதீங்க. அந்த காலத்தில் டிசம்பர் மாதம்னா ராத்திரியில் கேரல்ஸ் போகும். எத்தனை பேர் அந்த மாதிரி கேரல்லாம் வந்திருக்கிறீங்க? யாருன்னா வந்திருக்கிறீங்களா? நடுராத்திரி போயின்னு இருக்கும். நடுராத்திரி போகிற வீட்டில் ஏதாவது பலகாரம், அந்த காலத்தில் சமைச்சு வைப்பாங்க. இந்த காலத்தில் எல்லாம் கடையில் வாங்கி கொடுக்குறாங்க. கடையில் வாங்கி அதெல்லாம் வீட்டில் போட்டு அந்த இதில் இப்படி சுற்றினா முறுக்கு விழும். அப்படி பார்த்தீங்களா? அந்த இது மாதிரி இருக்கும், கொக்கி மாதிரி. ரோஸ் கொக்கி அப்படி போட்டு இப்படி எடுப்பாங்க. அங்கேருந்து ரோஸ் கொக்கி வரும். எண்ணெயில் விட்டால் என்ன வரும்? இதை போட்டு அமுத்துனா அந்த ஏதோ உருண்டை ஏதோ அது பேர்ண்ணா எள்ளு உருண்டையே ஏதோ ஒன்று பண்ணுவாங்களே, மாவு மாதிரி. அழகல ஆளாளுக்கு பேச தான் தெரியுது, செய்ய தெரியுதா? இது அதுன்னு அங்கேருந்து சத்தம் வருது. எது எதாவது செய்ய தெரியுமா உங்களுக்கு? அந்த காலத்தில் வீட்டில் எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. ஐயா போதகரையா, பாஸ்டர் ஐயா, பாஸ்டர் அம்மான்னு ஒவ்வொன்றும் வீட்டில் சமைச்சு வகை வகையாக வந்து சேரும். இப்போ வருதான்னு பாருங்கள், முதல்ல அவங்க செய்ய தெரிஞ்சால் தானே வர்றதுக்கு. கடையில் வாங்கி நானே கூட தான் வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்கி என்ன கொடுக்கணும்? நானே போய் கடையில் என்ன செய்யலாம், வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கேரல் ரவுண்டுன்னு தெம்பாக போவோம். யார் வீட்டில் என்ன தராங்கன்னு, யார் வீட்டில். அது எப்போவுமே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டுப்போம். ராத்திரி சாப்பிட்டு பசி எடுத்துகிட்டு போகுது. அன்றைக்கி ஒரு நாள் கிளம்புற நேரத்தில் ஒருத்தங்க ஃபோன் அடிச்சு, இன்றைக்கி கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிறந்த நாள். நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன, நாங்கள் சாப்பிடாத அவங்க வீட்டில் பாருங்க. சரி கொஞ்சமாக சாப்பிட்றத கூட என்ன பண்ணோம், அது அவங்க எதுவும் விருந்து எதுவும் இருக்கும் போல. அவங்க வீட்டில் பிறந்த நாளோடனே இதையும் விட்டோம். இல்லாட்டி ஓரளவு சாப்பிட்டாது போவோம், பசி எடுப்போம். சாப்பிடாமல் என்ன பண்ணோம், பொதுவாக 1-2 பாட்டு தான் போடும். இவங்க பிறந்த நாள் ஒரு 4-5 பாட்டு பாடினவங்க. 4-5 ஏதோ விருந்து வரப்போது போலன்ற உற்சாகத்தில் பாடி முடித்த பிறகு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு அனுப்பிச்சி விட்டேன். வீட்லேயே சாப்பிட்டாது வந்துருக்கு, அதையும் விட்டு வந்துட்டோமே. இப்போ ராத்திரியெல்லாம் சாப்பாடு இல்லாமல் என்ன பண்ணும் நிலமா? அதனால ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் போது சாப்பாடு இருக்கான்னு பார்க்காதீங்க. ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் போது என்ன செய்யணும்? இந்த வீட்டிற்கு முதலாவது அதான், அதுக்கப்புறம் தான் மீதியெல்லாம். நீ என்ன வச்சுருந்தோம் உன் வீட்டில் சமாதானம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? சாப்பாடு இறங்காது. நீ வகை வகையாக சாப்பாடு வச்சுருந்தா கூட வீட்டில் சமாதானம் இல்லைன்னா சாப்பாடு என்ன செய்யாது. என்ன பெரிய பெட்டு வாங்கி வச்சா ராத்திரி தூக்கம் வராது. இருக்கிறதே ரொம்ப பஞ்சு மெத்த காஸ்ட்லி இதை போட்டு வச்சுருந்தா கூட வீட்டில் சமாதானம் இல்லைன்னா அந்த படுக்கையில் உனக்கு என்ன வராது, தூக்கம் வராது. ஒரு வீட்டுக்கு போன முதலாவது என்ன சொல், இந்த வீட்டிற்கு அது ஆண்டுடைய சத்து. பூமியிலே சமாதானம். மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய. யார் ஆண்டோடைய பிள்ளைங்க? போய் வீட்டில் சமாதானத்தை கெடுத்துன்னு இருக்கிறவங்களாம் ஆண்டோடைய பிள்ளைங்க கிடையாது. எல்லாம் நிம்மதியாக சிரிச்சிக்கின்னு கிறிஸ்மஸ் கொண்டாடின்னு இருப்பாங்க. நீ போய் கடையில் கொஞ்சம் இதை வாங்கினுவாப்பா அப்படின்னு அனுப்புகிறாங்க. ஒரு கேக் எதாவது வாங்கினுவா. நீங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ளே எல்லாம் ஒரே சண்டை. என்னங்க ஆச்சு? எல்லாம் சிரிச்சுன்னு. இல்லை அவன் வந்துட்டு போனாங்க, வந்து 2 வார்த்தை சொல்லிட்டு போடாமல் அவ்வளோதான். எல்லாம் இங்கே எழுப்புதல் நடந்துன்னு இருக்குது. இன்னும் நல்லா சிரிச்சுன்னு இருந்தீங்களே. இன்னும் ஒரு கேக்கு வாங்கின்னு வரதுக்குள்ளே உள்ள சில பேர் உள்ள காலை வச்சாங்கனால என்ன பண்ணிட்டு போவாங்க, கலகக்காரங்க, கலகக்காரிங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் அப்படி தலையாடுறீங்க? அவ்வளோ பேர் தலையாடுறாங்க, என்னன்னே தெரில. கலகக்காரின்னு ஆமாம் இப்படி ஆடுத்த அவ்வளோ பேர் இருக்கிறாங்க போல. அவ்வளோ பேர் அப்படி இருக்கக்கூடாது.
யார் ஆண்டவருடைய பிள்ளைங்க? யார் ஆண்டவருடைய பிள்ளைகள்? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கி அவர்கள் தான் தேவனுடைய. நம்ம எங்கே போனாலும் என்ன பண்ணணும்? சமாதானம். அவங்க சண்டை போட்டுன்னு இருக்கவங்களோட என்ன பண்ணி வைக்கணும்? சமாதானமாக இருங்க. 1 தீமோத்தேயு 2:1-2. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஏன்? நாம் எல்லா பக்தியோடு நல்லொழுக்கத்தோடும் கலகம் அமைதலுள்ள சின்ன பண்ண ராஜாக்களுக்காக அதிகாரமுள்ள யாவருக்காக அப்படியே இந்த நாட்கள் அதிகாரத்தில் இருக்க எல்லாருக்கும் அதிகமாக ஜெபிக்கணும். அப்போ தான் நம்ம சமாதானமாக என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அதுக்காக தினமும் என்ன செய்யணும்? ஊழியங்களுக்காக சபைக்காக ஆண்டவரே நாங்கள் சமாதானமாக, எந்த தடைகள் எங்களுக்கு வரக்கூடாது, எந்த உபத்திரமோ, ராஜாக்களை கடிந்து கொண்டு என்னால் அபிஷேகம் பட்டவர்கள் என்ன செய்ய தொடாதே அப்படின்னு வசனம் இருக்கா? இந்த நாட்களில் ஜெபிக்கணும், அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சமாதானமாக என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். 3வது குட்வில் டுவர்ட் மனுஷர் மேல் பிரியம். சங்கீதம் 90:14-17. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உங்களுடைய கிருபையால். எத்தனை பேருக்கு வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழணும்னு ஆசை இருக்குது? அந்த அதிகாரம் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, மோசே தேவ மனிதனாகிய மோசேயின் ஜெபம் இருக்கா இல்லையா? பைபிள் வச்சுருக்கிறவங்க பாருங்கள், 90வது சங்கீதம் 1 வசனத்துக்கு மேலே என்ன எழுதியிருக்கு? தேவ மனிதனாகிய மோசேயின் ஜெபம். யார் இந்த மோசே? முகமுகமாக ஒரு மனிதன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல் தேவனோடு முகமுகமாய் பேசின அவன் சொந்த சகோதரனுக்கு விரோதமாக பேசினான். அவனுக்கு விரோதமாக நான் இப்போ இவர் தான் பெரிய ஆண்டவர் தாசா, எங்கள் கூட தான் ஆண்டவர் பேசுகிறேன். ஆண்டவர் அங்கேருந்து இறங்கி வந்து 3 பேரும் வாங்க, தீர்க்கதரிசிக்கிட்ட நான் ஒரு சொப்பனம் மூலமாக தரிசனம் மூலமாக. இவன் அப்படி இல்லை, மோசே அப்படி முகமாக. அப்படி இருக்க அவனுக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது. பயம் சொந்த அண்ணன் சொந்த அக்கா கிட்ட சொல்கிறார், நான் முகமாக அவன் பற்றி நீ பேசுகிறதுக்கு நீ உனக்கு பயம் இருக்கணும். ஏன்னா என் சிநேகிதன் இவன், அவனை குறித்து நீ பேசுவதற்கு ஒன்று என்ன இருக்கணும்? பயம். எப்படி உனக்கு பயம் இல்லாமல் போனது என்ன அப்படின்னு போனாராம். தலையிலேருந்து கால் வரைக்கும் குஷ்டரோகம். சொந்த அக்கா, சொந்த பேசாத. அந்த மோசே தான் ஜெபம் பண்ணுறார். தேவனோடு சிநேகத்தை போல இருந்த மோசே ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், என்னன்னு சொல்கிறார்? நாங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையா. அந்த அதிகாரத்தில் மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70. பலத்தின் மிகுதியினால் இருந்தும் என்ன வருத்தமும் சஞ்சலம். மோசே ஆண்டவரோட என்ன? ஆண்டவரை 70 வருஷம் வாழ்ந்தாலும் 80 வருஷம் வாழ்ந்தாலும் என்ன தான் அனுபவிக்கிறோம்? வருத்தமும். தேவன்கிட்ட சொல்கிறார், தேவனுடைய சிநேகிதன் தேவனை பார்த்து இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்குங்க? வருத்தமும் சஞ்சலம். ஆகவே என்னன்னு ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யணும்? வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும். காலையிலே எங்களை உங்களுடைய கிருபையால் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட சரியாக எங்களை. இந்த ஆசீர்வாதம் வேணுமா வேணாமா? சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட சரியாய் எங்களை உமது கிரியை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் இந்த ஆசீர்வாதம் வேணுமா? ஆண்டுடைய மகிமை உங்கள் பிள்ளைக்கு விளங்கணுமா? எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களுக்கு எங்கள் கைகளின் கிரியை எங்களுக்கு ஆண்டுடைய பிரியம். மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக.
ஆண்டோடைய பிரியம் நம்ம மேலே இருக்கும்போது என்ன ஆண்டு சார் நம்ம கைகளின் கிரி ஆண்டவர் என்ன செய்வார்? எத்தனை பேர் உங்கள் கைகளின் கிரி ஆண்டவர் உறுதிப்படுத்தணும்னு வாஞ்சிக்கிறீங்க? நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கணும்னு வாஞ்சிக்கிறீர்களா? சங்கீதம் 41, என் சத்ரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று. எவ்வளோ முயற்சி பண்ணாலும், என் சத்ரு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் என்ன செய்ய முடியல. என் சத்ரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் என்ன தெரியுது? நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று. இந்த ஆசீர்வாதம் வேணுமா வேணாமா? சங்கீதம் 44:3, அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள், அவர்கள் புயமும் அவர்களை நீர் அவர்கள் மேல் பிரியமாக இருந்தபடியினால் உமது வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முக பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. ஆண்டோடைய பிரியம் அவங்களுக்கு அவருடைய பட்டயத்தினால் தேசத்தை கட்டு, அவருடைய புயமும் அவர்களை எப்படி வெற்றி பெற்றாங்க, எப்படி மேற்கொண்டாங்க. நீ அவர்கள் மேல் எப்படி இருந்தீர்? பிரியமாக இருந்தீர். ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருந்தால் நமக்கு ஜெயம். உமது வலது கரமும் உம்முடைய முகத்தின் பிரகாசம் அவர்களே. லூக்கா 2:52, இயேசு ஆனவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக. ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது தேவ கிருபையும் மனுஷ தயவும் அதிகமாக. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? தேவனுடைய கண்களிலும் மனுஷருடைய கண்களிலும் தயவு கிடைக்கும். மத்தேயு 3:17, அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேச, இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று. இந்த சாட்சி நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லும், இவர் நேச குமாரத்தி, என் மகள், என் நேச என் மகன், இவரெல்லாம் எப்படி இருக்கிறார்? அந்த சாட்சி தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும். ஞானஸ்தானம் ஏற்று வெளியே வரார். ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வருகிறார். இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காதவங்க என்ன செய்யுங்க? சீக்கிரத்தில் ஞானஸ்தானம் எடுத்துருங்க. அப்போ ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வரணும். சுவாமியே ஞானஸ்தானம் எடுத்தா அப்போ நம்ம எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? இவரெல்லாம் பிரியம். எபிரேயர் 11:5, எபிரேயர் 11:5, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு தேவன் அவனை எடுத்து கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். காணாமர், இங்கிலீஷில் கிங் ஜேம்ஸ், ஈனோக் walked with God and was not, for God took him. அப்படின்னா நான் நடந்து போயிட்டே இருந்தேன். இருமா போயிட்டு வரப்போ ஆண்டவரோட ஒரு வாக்கிங் போயிட்டு வரோம், இங்கே இருமான்னு போயிட்டு வரேன்னு போனார். வாக்கிங் போனால் ஆளை காணோம். நாங்கள் ஆண்டவரோட வாக்கிங் போகிறேன்னாரு, ஆளையே காணோம். என்னாச்சு? நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? ஆண்டவரையே கட்டின்னு போயிட்டாங்களா யாருன்னா? ஆண்டவரும் காணோம், ஏனோக்கும் காணோம். காணாமல் இருப்பான். ஏன்? தேவன் அவரை அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னே என்ன சாட்சி இருந்துச்சு? அவன் தேவனுக்கு. ஆண்டவர் திரும்ப வரப்போகிறார். 2ஆம் வருகை. எடுத்துக்கொள்ளப்படணும்னு ஆசை இருக்கா? எடுத்துக்கொள்ளப்படணுன்னா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே நமக்கு என்ன சாட்சி இருக்கணும்? தேவனுக்கு. இப்போ ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தவன் சாட்சி இருந்தால் தான் அவர் வரும்போது என்ன செய்ய முடியும்? எடுத்துக்கொள்ள முடியும். எபிரேயர் 13:16, அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதீர்கள். ஏன்? இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கு. இந்த நாட்களில் தேவ அன்பு நம்மை நிரப்பும்பொழுது எப்போது என்ன செய்வோம்? நன்மை செய்வோம், தான தர்மம்
செய்வோம். இப்படிப்பட்ட பலிகள், இதெல்லாம் பலிகள். நீங்கள் நினைக்கிற ஒருத்தர் நன்மை செஞ்சேன், ஆனால் ஆண்டவர் அதை எப்படி பார்க்குறார்? பலி, ஒரு பலி செலுத்திருக்கிறீங்க. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவருடைய பிறப்பிலே தேவ தூதர்கள் சொன்ன 3 காரியங்கள். முதலாவது, உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு நம்ம வாழ்க்கை மூலமாக தேவனுக்கு என்ன வரணும்? பூமியிலே ஆண்டவருடைய சமாதானத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். 3வது, மனுஷர் மேல் ஆண்டவருடைய பிரியம். ஆண்டவருடைய பிரியம் எங்களோடு இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை ஆசீர்வதியும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளாதபடி நீர் என் மேல் பிரியமாயிருக்கு. இந்த நாளிலே இந்த 3 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெயிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து, உம்மை பாடி, உம்மை தொழுது கொள்ளும்படி நீர் தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே எங்களோடு பேசின ஒரு வார்த்தைக்காக உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு மகிமை உண்டாகும்படி எங்களுக்கு உதவி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலே நாங்கள் உமக்கு மகிமை கொண்டு வர முடியும், அது எல்லாம் இந்த உலகத்திலே நாங்கள் செய்யும்படி, உடைய மகிமையை அனுபவிக்கும்படி, எழும்பி பிரகாசிக்கும்படி கிருபை. பூமியிலே சமாதானம், உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு வைத்து ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி உம்மிடத்தில் தெரியப்பட்ட தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யும்படி. ஒரு வீட்டிலே முதலாவது இந்த வீட்டிற்கு சமாதானம். இந்த நாட்களிலே அதிகாரத்தில் உள்ள எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் சமாதானமாய் வாழும்படி எல்லாருடைய இருதயங்களை உங்களுடைய சித்தத்துக்குபடி திருப்பிவராக. மனுஷர் மேல் பிரியம் உண்டாகட்டும். உங்களுடைய பிரியம் எங்கள் மேல் இருக்கட்டும். உங்களுடைய கையின் பிரயாசங்களை உங்களுடைய சத்துருக்கள் எங்களை மேற்கொள்ளாதபடியினால் நீர் எங்கள் மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று அறிந்து இந்த நாட்களிலே நாங்களும் உமக்கு பிரியமாக இருக்கும்படி, இவரே நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், உமக்கு பிரியமான பலிகளை செலுத்தும்படி கிருபை தாரும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். எல்லா துதிகனும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.